ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவுட்லாஸ்ட் 2 கேம் பிளே பார்ட் 5. நீங்கள் இன்னும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்க்காம இருந்தால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஜெசிகாவோட கனவு உலகத்தில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆகணுமா? இவன் வேற ஆவுனா வந்து நம்மளை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காளே. இந்த ஜெசிகாங்கிறது நம்மளோட ஃப்ரெண்டுன்னு தெரியுது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக லைக் லவ்வராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போச்சு. ஜெசிகா ஏன் இந்த அளவுக்கு கோபப்படுற? ஜெசிகாவா இல்லை அந்த இன்னொருத்தர் அந்த ப்ரொஃபஸரான்னு தெரியல. ஸோ இந்த கனவு உலகத்தில் மொத்தம் 2 ஆன்மா இருக்குங்க. ஒன்று கெட்டது, இன்னொன்று வந்து ஜெசிகா. ஓகேங்க, ஏதோ ஹேங்மேன் கேம் போல் இருக்குங்க. அந்த கேம் விளையாண்டா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இன்னொரு ஷீட்டு ஒன்று கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு ஏதோ க்ளூ மாதிரி ஏதோ கிடைக்கும் போல் இருக்குங்க. அதான் இங்கே இருக்குங்க. இந்த ஷீட்டை போட்டால் மட்டும்தான் நமக்கு வழி திறக்கும்னு நினைக்கிறேன். எங்கேங்க ஷீட்டை வச்சு எதுவும் ஆகலை. ஒருவேளை இதை கரெக்டான பொசிஷனில் தள்ளணும்னு நினைக்கிறேன். இருங்க. அன்ஃபர்கிவபிள் அப்படின்னா மன்னிக்க முடியாததுன்னு அர்த்தங்க. சரி, எப்படிடா இந்த இடத்த விட்டு போகிறது? வழியை அதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த ஜெசிகா வேற எனக்கு போட்டு டென்ஷனை கிளப்பிக்கிட்டு இருக்கா. இவ வேற அடிக்கடி வந்து இம்சை பண்ணிக்கிட்டு. இது வேற இந்த பேட்டரிலாம் கிடைக்குதுங்க இந்த கனவு உலகத்தில். அதுதான் ஹைலைட்டு. எங்கடா வழி? ஏன்டா இப்படி இம்சை பண்ணுறீங்க? ஒரு ஸ்கூலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேங்க. இந்த ஜெசிகா பிசாசு கூட மாட்டிக்கிட்டு. இந்த கதவு திறக்குமா? திறந்துருச்சுங்க. அதான் அங்கே இருக்குங்க எக்ஸிட்டு. Come on, go. ஐயோ, என்னமோ வந்துச்சுங்க. ஆஹா, கதவை துற. முதல்ல கதவை துறங்க. இல்லைங்க, திறக்க முடியல. கதவை திறக்க முடியலையே. போச்சு. ஒருவேளை அந்த பக்கம் போகணுமா? ஆக்கு வேற வெளியில. இதுல ஏதாவது ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க வேண்டியதான். சத்தம் அடங்கிருச்சு. போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தாங்க. கொடூரமா இருந்ததுங்க. என்னங்க பண்ணா? பாருங்களேன், இந்த கதவை கிட்ட தூக்கிட்டு வந்து போட்டாங்க. சரி, பயப்படாத. பொறுமையாரு. சரி, இப்போ இந்த பக்கம் கதவு திறக்கல. நம்ம அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதான் இங்கே இருக்குங்க, வழி இங்கே இருக்குங்க. ஸோ இது மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். கபட். ஆஹா, இருக்கு. டேய் போடா, நானும் உன்னைய மாதிரி தான்டா குழம்பி கிடக்கிறேன். போடா. அந்த ஜெசிகா தான்டா பண்ணுற வேலைடா. எப்பா, ஒரு வழியாக அந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகிட்டப்பா. அந்த ஸ்கூலுக்கும் நமக்கு ஆகவே ஆக மாட்டேங்குது. ஸ்கூலுனாவே நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எப்பா, இன்னும் நம்மக்கிட்ட 2 பேட்டரி தான் இருக்கா? ஆஹா, பேண்டேஜ் சுத்தமாக இல்லைங்க. கேம் மொத்தமாக வெறும் இருட்டுக்குள்ளேயே எடுத்திருக்கானுங்க. ஓகே, இந்த மைன்ஸ் வந்து இன்னொரு மைன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகுமாமா. அந்த மைன்ஸை வந்து லிண்டர் பாலமா. ஓ, என்னங்க சத்தது?
ஐயோ ஏதோ ஒன்று இருக்கும் போல் இருக்குங்க இந்த காட்டுக்குள்ள. ஓ இதை வந்துட்டேங்க. சப்பா போடா. நல்ல வேலைங்க. ஸோ மைன்கிட்ட வந்துட்டோங்கிறான். போச்சு, ஏதோ பூச்சி மாதிரி வருதுங்க. I don't know how many of them got in my mouth. My skin wouldn't stop. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கீழே விழுந்தோம். தெரிஞ்சது தான். நீ ஸ்டார்டிங் அந்த மாதிரி சொல்லும் போதே எனக்கு தெரியும்டா. அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாருங்க. நம்மளை எங்கே நிம்மதியாக போக விடுறாங்க சொல்லுங்க பாருங்க. இங்கே பாருங்க, கொடுமைங்க பாஸ். ஓ நம்ம தலைகளை தொங்கிட்டு இருக்குங்க. மரத்தில் மாட்டிக்கிட்டோம் போட தெரியுதே. போடு. அடுத்த ஆப் ரெடி. மக்களே அந்த உருவத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ரெட்டை பிறவின்னு நினைக்கிறேங்க. ஒருத்தன் தலைக்கு மேலே இன்னொரு தலை முளைச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட உடம்பே முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவன் முதுகு பின்னாடி உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அதுதான் வந்து இப்போ ஒருத்தனை வில்ல விட்டு கொண்டுச்சுங்க. ஸோ மக்களே இப்போ எதிரிக புதுசாக வராருங்க. ஒரு பக்கம் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா மார்த்தா இருக்கா. ஸோ இப்போ வேல் குரூப் சைடு பக்கம் இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு உருவத்தை காமிச்சிருக்கானுங்க, ரெட்டை பிறவி மாதிரி. ஐயோ இந்த சத்தத்தை கேட்கும்போது ஏதோ ஜெயிண்ட்டுக்கு இது இருக்குமா? ஆஹா என்னங்க இது? ஓ இந்த பக்கம் போகிறதா? என்னங்க அது அப்படி ஒரு சத்தம் வந்துச்சு? இன்னும் நம்ம என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. மக்களே கொஞ்சம் ரெடியாக ஆயிக்குங்க. எது வேணா நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஏங்க ஆக்சுவலாக நான் மறந்துட்டேங்க ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக நான் அதை சொல்லியிருக்கணும் ஸ்டார்டிங்கு. இப்போ நம்ம நின்ன காப்பாற்ற மைனை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். அது யார் இடம் நினைக்கிறீங்க? வேலோட இடங்க. அதனால தான் வித்தியாசமான க்ரீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. சாத்தான் குரூப்ஸோட இடம். அப்போ நம்ம கேனாத்து இடத்துல இல்லை, இப்போ வேல் பிளேஸு நெருங்கிட்டு இருக்கோம். அதனால தான் நாம் இங்கே இத்தனை கொடூர ஜந்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருங்க இது என்னன்னு லோட் ஆயிருன்னு பார்த்துட்டு போயிடலாம். Some other way around. Sickness here. God bless. These people were rotting even before they were murdered. ஓகே என்னன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் சிக்னஸ்னால் நோய் பிடிச்சிருச்சிங்க. இந்த மக்கள் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அழுகி போயிட்டு இருக்காங்களாமா. அதனால தான் கோரமாக இருக்கானுங்க. பார்த்தீங்களா ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த பக்கம் போக முடியல. ஐ திங்க் கீழே குதிச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன கரும்புங்க அது? அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுதா? அவன் அந்த ஆற்றுக்குள்ளே பாத்ரூம் போய்கிட்டு இருக்காங்க. ஐய கருமம் பிடிச்சவனே, நோய் பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்குங்க.
ஆஹா, அவனுங்களோட கறியை அவனுங்களே தின்னு பேதி வந்து இங்கே பாருங்க சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அழுகிட்டானுங்க, உயிரோடு இருக்கானுங்க, பட் அழுகி போயிட்டானுங்க. கருமம் முடிச்சவன் வாந்தி எடுத்து விட்டான் மேல. ஓ போ, என்ன கருமமே தெரியல. பாருங்க. ஐயோப்பா, அழுகி போயிட்டானுங்க. எல்லாரும் அழுகி போயிட்டானுங்க. இதுதான் மக்களே உண்மையான நரகம். விட்றா, காலை விட்றா. அவன் பாருங்க, அவன் முதுக சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கான். சொரிஞ்ச தோல் உறிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பாலிக் மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா நாம் இப்போ நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாத்தான வழிபடுறவனுங்க. ஸோ அதனால தான் இவனுக்கு இப்படி வந்து உடம்பெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கானுங்க. போச்சு, அதான் போகிறாங்க. போடு. இவனுங்களை கேமில் இந்த மாதிரி அடிக்கடி இப்படி காமிச்சானுங்க அப்படின்னா நமக்கு ஆப்பு வச்சுட்டானுங்கன்னு அர்த்தம். இவனுக்கு கையில் கண்டிப்பாக நமக்கு ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். பார்ப்போம். கீழே தான் குதிக்கணும் போல தெரியுது. அங்கே வேற அவனுங்க இருக்கானுங்க. இல்லையா, நல்ல வேலை. இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கே கூச்சிருக்கலாம். ஐயோ, இங்க பாருங்க, என்னங்க இது, அழுகிருச்சுங்க அது. ஜாம்பி மாதிரி போச்சு. வந்துட்டான். அவன்தான். பார்த்துட்டாங்க. எஸ்கேப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, எந்த பக்கம் எய்ம் வைக்கிறான்? ஓ, நமக்கு தான் எய்ம் வைக்கிறானோ? சொல்லிட்டாங்க. ஏங்க குதிரை மாதிரி அவன் மேலே ஏறி உட்காந்து வில்லு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடுறா. போ. ஸ்கூலுக்கு வந்துட்டோமாண்ணே. ஐயோ, ஆமாங்க. ஓ, நம்ம கடைசியாக ஒளிஞ்ச பார்த்தீங்களா? ஓ, அந்த ஜெசிகா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க. போன டைம் தான் நம்ம அந்த இது கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சோம். இப்போ அதுலேருந்து திரும்ப வெளியே வரும். ஐ திங்க் இப்போ ஸ்கூல் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கீங்க இந்த பக்கம் தான் வந்தா ஆளக்காடா ஜெசிகா? கனவுல மட்டும் பேட்டரி மட்டும் கிடச்சிருது. இந்த இடத்துல எப்படி வழியை கண்டுபிடிக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த ஸ்கூல் வந்தாவே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ஜெசிகா, எங்கம்மா இருக்கா ஜெசிகா?
அவங்க கூட பேசாதவா, அவன் தான் வில்லன்னு நினைக்கிறேன். மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இரு ஜெசிகா, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஓ, பேக் டு த ஃபார்ம். அப்போ மறுபடியும் நம்ம திரும்பவும் அந்த கனவு உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 100% இந்த லின்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம லாக்குடு 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 வந்துட்டானுங்க. Ah, praise God and His prophet now. Praise God. Forgive me, Lord, but I have to be sure. Open his mouth, Nick. There you go. God, please, let him be the one. He's unmarked. He is pure. He is the skull Messiah. You half-wit dog's cunt! He ain't been transubstantiated yet. He ain't been born. First, we gotta get him on that cross. Get my hammer and nails. Let's get on up that hill. He will come born on locust wings, immaculate as a newborn. He will give us his gospel, the sacred words of his teaching. He will be nailed to a cross and die. மக்களே, இந்த பைத்தியக்காரனுங்க நம்மளை கிராஸ் பண்ண போறானுங்க. சிலுவையில் வச்சு ஆணி அடிக்க போறானுங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி நினைக்கிறேங்க. போச்சு. Communion and be healed of our physical sins, and we shall inherit this broken earth. டேய், தயவு செய்து இவனை கொண்டு இந்த இடத்தோட இந்த ஸ்டோரியை முடிக்கடா. See, we prepared everything. It's all ready for you. What? Don't do this. மாட்டிட்டானுங்க. சிலுவையில் மாட்டிட்டானுங்க நினைக்கிறேன். தூக்கி நிறுத்திட்டானுங்க. To guide us in salvation after the end. எனக்கு தெரிஞ்ச இந்த கீழ் தலை இருக்கு பாருங்க, அந்த கீழ் தலையோட இப்போ பேசுகிறான் பாருங்க, அந்த கூளையன் தலையில் உட்காந்துட்டு பேசுகிறான் பாருங்க, அவன் தாங்க வில்லன். ஏன்னா இந்த பெரிய தலையில் வந்து மூளை இல்லை, அந்த சின்ன தலையில் மட்டும்தான் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தலை சொல்கிற வேலையை தான் இவன் கேட்குறான். போச்சு. கர்த்தரே, ஆண்டவரே, காப்பாத்துங்க. வேணடா. எலும்பினர் அப்படியே நொறுங்கி இருக்கும். போது விடுறா டே, சாமி டே, விடுங்கடா, பாவண்டா டே. அவன் கைகால் மூஞ்சி முதுகெல்லாம் பாருங்க, வெறும் சொரிசிரங்கு பிடிச்சி அழுகி போயிட்டானுங்க. அது இவனுக்குலாம் பாருங்க உதடே இல்லைன்னு நினைக்கிறேங்க. போச்சு, கேமராவை தூக்கிட்டானுங்க, அவ்வளோதானா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சாப்டர் 1 ஞாபகம் வருது. இப்போ என்னன்னா, மறுபடியும் நம்ம இதுலேருந்து தப்பிச்சு அந்த கேமராவை வேற கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். போதுண்டா, பட்டுன்னு முடிச்சுட்டு போகடா. எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க? நான் இதுலேயே செத்துருவேன்டா. பேசாதீங்கடா, தயவு செய்து கொன்றுங்கடா. அதுக்கு பதிலாக நீ கொன்றுங்கடா, தயவு செய்து கொள்ளுங்கடா. ஐயோ, அவ்வளோதாங்க, தூக்கி நிறுத்திட்டாங்க. சோழி சுத்தம் தொங்க விட்டுட்டானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சாப்டர் ஹீரோ, அதான் ஃபஸ்ட் ஹீரோ மைல்ஸ் அப்ஸ்வர், அவன் தாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். பாவங்க, நினச்சி பார்க்காத கொடுமைகளை இது பண்ணி அந்த வீடியோவாக ஷூட் பண்ணி தப்பிக்க போகிற நேரத்தில் வால் ரைடனுங்கிற ஒருத்த வந்து அவன் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போயிட்டான். ஆனால் அந்த ஹீரோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க, இல்லையா?
பாவம் நான் கூட ஏதாவது தப்பிச்சிருவான் சாப்டர் 1 ஹீரோ எப்படியாவது வெளியே போயிடுவான்னு நினச்சா கடைசியில் அப்படியே மாற்றி விட்டுட்டாருங்க. ஸோ நம்ம மனசு ஆறுதல் அடையணுங்கிறதுக்காக மறுபடியும் பார்க்கர்னு ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வர வச்சு அந்த ஸ்டோரியை முடிச்சானுங்க. இப்போ என்னென்னா நம்ம பேண்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓ எவ்வளோ ஊழ விட்றானே. ஓ வழியில் துடிக்கிறானா. வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி காயத்தெல்லாம் வச்சு நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்து சர்வை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செப்டிக் ஆயிரும். இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் பாருங்கள். ஸோ அவன் கட்டு போட்டதுக்கப்புறமும் அப்படியே ஈரமாகிறது அப்படியே தெரியுது அந்த ரத்தம். ஆக்சுவலாக உள்ளே இருக்க எலும்பு எல்லாமே நொறுங்கி இருக்கும் அடிச்சு அட்டியில். அந்த கையை அவனால் மடக்கவே முடியாது, ஆனால் மடக்கிறான். ஸோ இவனுங்களாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் போனால் தான் அட்டாக் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேமராவை தேடணுங்க. கேமராவை கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீ மேலே ஏறி போக முடியுமான்னு நினச்சேன். இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம சிலுவை. அதில் தான் நம்மளை அடித்து ஏற்றுனானுங்க. காணான்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ரைட்டு. போடா 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 போடா. வெறி கொண்டு துரத்திட்டு வரான் போட்டிருக்குங்க. ஐயோ வந்துட்டானுங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கேயும் பேட்ரி, எதுலேயும் பேட்ரி. பேட்டரிக்கு மட்டும் இந்த ஒரு இடத்துல பச்சமே இல்லை. கனவு உலகத்தில் போனால் பேட்ரி கிடச்சிது, அதான் ஹைலைட்டு. இருக்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். போயிட்டானுங்களா? அமுத்தி பிடிச்சி ஓடிடலாமா? ஐயோ வழி இல்லைங்க. இந்த வீட்டுக்குள்ளே வழி இல்லை. அப்போ வெளியே தான் போகணும் போல தெரியுது. என்னங்க இது, எங்கே போனாலும் வழியை அடைச்சி வச்சிருக்காடுங்க. எங்கடா போகிறது? டே வழி எங்கடா வச்சிருக்கீங்க? இதான் இருக்கு, அதான் இருக்கு. இவனுங்க ஒவ்வொருத்தரும் அலறதை பார்த்தாவே எனக்கு அப்படியே அடிவயிறே கலக்குதுங்க. நான் அந்த மொட்டை எனக்கு வந்துட்டானுன்னு நினச்சேங்க. குதிக்கணுமா? வேற வழி இல்லை. குதிச்சிருடா கைப்பில். காக்கா கிளம்பிருச்சு, போச்சு. வரானுங்க. மூச்சடக்கு.
ஐயோ எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இப்படி இருக்கிறது. அவனுக்கு தாங்க கொஞ்சம் முன்னாடி போயிடலாங்க. மக்களே கேமரா கிடைச்சிருச்சுங்க. அவ்வளோதான்டா எடுறா. Did you pick over? How the fuck do I get out of here? I keep coming back earlier. What the fuck? என்னங்க இது திரும்ப இந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கோம். போச்சு, இப்போல்லாம் அதிகமாக கனவு வர தொடங்கிருச்சு. இங்கே பாருங்க, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடறானுங்க. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்றானுங்க. இந்த இடத்த விட்டு தப்பினா எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணுமா, அதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸிட் இருக்கு, எங்கே வெளியே போக முடியுது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஜெசிகா? ஏன் ஜெசிகா என்னை இப்படி படாத பாடுபடுத்துகிற? ஐயோ, இதை வேற ஆகுனா இதையவே காமிச்சுக்கிட்டு ஏன்டாட்டே இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் காட்டவே கூடாதுடா. லாக்குடு. இப்போ பாருங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க, ஒன்றுமே இருக்காதுங்க. டிவி கரண்ட் போன மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? என்ன சொல்ல வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ ஜெசிகா வந்து தூக்கில் தொங்கிட்டா. அதுக்கு காரணம் யாருன்னா இந்த ஸ்கூலோட ப்ரொஃபஸர் தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? அவன் தான் ஏதோ ஒரு சில்மிசம் பண்ணியிருக்கான், அதனால் அவள் தூக்கில் தொங்கியிருக்கா. அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகுது. எங்கேயோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதுல்ல? அதே தான். போச்சு 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 போச்சு. ஏதோ ஒன்று வருதுங்க. வருதா? வருது வருது வருது. ஐயோ, அந்த பக்கம் வழி இல்லைங்க. போயிடுச்சுங்க. எதுக்கு துரத்துச்சு? இப்போ நம்ம மறுபடியும் எங்கேங்க இருக்கேன்? ஐயோ, வேற வழி மாறி வந்துட்டேங்க. ஆஹா, சரி, அங்கே ஏதோ ஃபோன் அடிச்சுதுங்க, அதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த மிருகம் மாதிரி ஏதோ ஒரு சாத்தான் வந்து நம்மளை துரத்துச்சு. அதுக்கிட்ட இருந்து பயந்து ஓடுனேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் வழி மாறிட்டேன். எங்கேயோ 2-3 கட்டில் திரும்பின மாதிரி இருக்கு. இதுவா? இரு முக்காதடா, முக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுதாங்க. Hello? Oh, thank God you're alive. I need you to stay calm. We're going to get you help. We'll get you out of there. I want you to find a place to hide. Someplace safe where you can remember the taste of her kiss when you felt her neck break, you diseased cocksucker. இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு காலத்தில் ஜெசிகாவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம் போல தெரியுதுங்க. அதை பார்த்து எவனோ ஒருத்தன் பொறாமப்பட்டிருக்கான். அவன் ப்ரொபோசரா இல்லை யாருன்னு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அவன் ஜெசிகா வந்து தூக்கில் தூக்கிட்டா. வந்துருச்சு. ஹோதா ஜெசிகா எங்கீங்க போயிட்டா? ஐயோ, எதுக்குள்ளே போக முடியலீங்க. முத்தம் கொடுக்குறாங்க. ஓ,
வாய்க்குள்ள நாக்க விட்டு முத்தம் கொடுத்து தூக்கி மேலே ஏற்றிட்டாங்க. கொடூரன். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஜெசிகா ஒளியில் அந்த கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சா மட்டும்தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறேன். துரத்திட்டு வருது, பின்னாடி அது துரத்திட்டு வருது நம்மளையே. ஸோ அவன் நமக்கு வழி காட்டுறா. நான் தான் மாறி இது பண்ணிட்டதை பார்த்தீங்களா? ஓ, இப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆஹா, பார்த்துட்டானுங்க இவனுக்கு வேறு பார்த்துட்டானுங்க. கதவை லாக் பண்ணு. ஆஹா, எல்லா பக்கம் இருந்து தாக்குறானுங்க. எப்படிங்க போகிறது? கதவு திறந்து அம்புடுறானுங்க. வேண்டாம், கதவு திறக்க வேண்டாம். ஏன்னா கதவு திறந்து வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சுற்றுருவோம். இந்த பார்த்தீங்களா, இங்கே வெளியே வச்சிருக்கானுங்க. இந்த காட்டுக்குள்ளே எங்கே போகிறதுனே தெரியல. சுற்றி புசி லாக் பண்ணிட்டான். காட்டுக்குள்ளே வெளியே கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் மொத்தமும் ரொம்ப டென்ஷனாகவும் பயங்கர த்ரில்லாகவும் இருக்குங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் சில டைம்ஸில் வழி கண்டுபிடிக்க முடியாமல் போகுதுங்க. அதான் நம்மளை இன்னும் பின்னாடி கொண்டு போயிடுது. போச்சு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்புடுறானுங்க. வெயிட். ஐயோ, அங்க பாருங்களேன், அவன் குண்டாக்குள்ள ஆகி போய்கிட்டு இருக்கான். ஐயோ, கரும முடிச்சு அடிச்சிட்டான். ப்ரோ, குண்டாக்குள்ள ஆகி போய்கிட்டு இருக்கான் ப்ரோ அவன். ஐயோ, அதேவே தின்றுவான் போல தெரியுது. எங்கேங்க இருக்கான்? வருது. இருக்கு. உக்காந்துக்கோ. அட பாவிட, பாறாங்கள்கிட்ட ஒளிஞ்சுங்க. அப்பயும் அடி வாங்கிட்டேன். எங்கடா வழி? குதிக்கணுமா? புடிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பேண்டேஜ் போட்டுக்குவோம். இல்லை வேகமாக ஓட மாட்டான். அடிச்சிட்டான். பேண்டேஜ் போட முடியாது போல தெரியுது. சரி, ஓடு. அவ்வளோதாங்க. அங்கே பாருங்க, எங்கே போய் சொல்லிவிட்டு. ஐயோ. லாக்கு, செம லாக்கு. The gospel isn't done yet. You will report your own resurrection. You will complete your gospel. ஐ திங்க் அவனுக்கு உயிரோட புதைக்கிறானுன்னு நினைக்கிறேங்க நம்மளையே. ஆமா, மண்ணை போடுறானுங்க பாருங்க. Take him. When he rises, we all will have our communion. Don't! Please don't! Please don't! Please! Oh, you crazy motherfuckers! Oh, God.
எனக்கு தெரிஞ்சு இத்தனை அடி வாங்கி யாருனாலையும் கண்டிப்பா உயிர் பொழைக்கவே முடியாது. ஏகப்பட்ட இடத்துல நம்ம அடி வாங்கிட்டோம், அதுவும் கொடூரமான அடி வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோ. உங்க எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.